தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கங்க. நம்முடைய சேனல் வந்து தொழில் முனைவோர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட சேனல். இந்த சேனலில் தொழில் சம்மந்தப்பட்ட பல வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் ஷீட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரப்பர் கேஸ்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு மிஷினரிஸ் அதாவது வீக்கிள்ஸ் ஆகட்டும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு ஏரோ அல்லது லிக்விடோ வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ரப்பர் கேஸ்கெட் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ரப்பர் கேஸ்கெட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரப்பர் கேஸ்கெட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்பவுமே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் வந்து புதுசாக ஒரு வாகனமோ அல்லது ஒரு மிஷினரிஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரப்பர் கேஸ்கெட் வந்து பயன்படுத்துவாங்க. அல்லது அந்த மெஷின் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ரப்பர் கேஸ்கெட் வந்து பயன்படுத்துவாங்க. எந்த ஒரு வாகனத்துக்குள்ள ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிங்கிறப்ப அந்த ரப்பர் கேஸ்கெட் வந்து பயன்படுத்துவாங்க. இது மாதிரி 2 வகையான டிமாண்ட் வந்து நம்மளுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அடுத்தது ட்ரேட் லைசன்ஸ், உத்தியோக ஆதார் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அடுத்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படும். இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு தேவையான இட வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 ஸ்கொயர் சதுர அடி வந்து இட வசதி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ரொம்பவுமே ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து இது நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால ஒரு 500 சதுரடியிலேருந்து 700 சதுரடி வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்பவே போதுமானது. இந்த பிஸ்னஸ்க்கான ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர் ஷீட் தான். இந்த ரப்பர் ஷீட் வந்து கிடைக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மிஷினரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் ஷீட்டை வந்து ஷேரிங் மிஷினரிஸில் வச்சு நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ட்ரில்லிங் மிஷினில் வந்து நம்மளுக்கு எங்காவது ஓட்டை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு ஓட்டை போட்டு அந்த மிஷினரிஸ்லேருந்து டைஸ் மூலமாக நம்மளுக்கு எந்த கேஸ்கெட் வந்து தயாரிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி டைஸ் வச்சு நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வர ப்ராடக்ட்டை வந்து பேக் பண்ணி நம்ம கடைகளுக்கு வந்து சேல் பண்ண வேண்டியதுதான். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 40% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பர் டேக்கு வந்து உங்களுக்கு 5000 ரூபா வரைக்கும் இன்கம் வரும். பர் மந்த்லி வந்து நீங்கள் 1.5 லட்ச ரூபா இந்த பிஸ்னஸ் மூலமாக லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.